வெல்கம் டு சேது சித்ரா கிச்சன். இது வந்து சாஃப்டாக ஃப்ளஃபியாக அதுவும் ரேஷன் அரிசியில் எப்படி இட்லி பண்ணுறது அப்படின்ற வீடியோ தான் இது. இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா அதாவது இந்த மெத்தட் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க. இந்த ஆழாக்கு எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் இதில் எதை மெஷர்மெண்ட் பண்ணுறீங்களோ அதையே எடுத்து வச்சுக்கோங்க. அதாவது எந்த ஆழாக்கு எடுத்துக்கிறீங்களோ ஒரு டம்ளரோ எதுவாக இருந்தாலும் இதே மெத்தட்லேயே நீங்கள் பண்ணுங்கள். நான் 3 ஆழாக்கு புழுங்கல் அரிசி, ரேஷன் புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன். பாருங்கள், உங்கள் கண் முன்னாடி தான் அளக்கிறேன். அதுவும் தலை வெட்டி தான் நான் எடுத்திருக்கேன். இது ஃபெயிலே ஆகாது. இது ரொம்ப இட்லியும் சூப்பராக வரும். இது பாருங்க, இந்த 3 ஆழாக்கு அளந்துட்டேன். இப்போது 1 ஆழாக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன். இது உளுந்து கம்மியாக தான் நான் போட்டிருக்கேன். அது அரைக்கிற பதம்னு ஒன்று இருக்குது. அது எல்லாமே இந்த வீடியோவில் ஃபுல்லாக நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த பச்சரிசியும் ரேஷன் பச்சரிசி தான். சில பேர் இட்லி பண்ணிவிட்டு எனக்கு ஐயோ ரேஷன் அரிசியில் பண்ணால் ஹார்டாக இருக்கும், இல்லை இட்லி வந்து கலர் மாறிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது, சூப்பராகவே இருக்கும். நான் இதே செஞ்சு காட்டுறேன். இந்த மெத்தடு நீங்கள் ஃபாலோ பண்ணுங்களேன். இப்போ வந்து 2 ஸ்பூன் வெந்தயம் எடுக்கிறேன். அதாவது நம்ம வந்து இந்த அரிசியை நல்லா கழுவுற விதத்தில் தான் இருக்குது. நல்லா கழுவிட்டு 6 ஹவர்ஸ் ஊற விடணும். இப்போ உளுந்து எவ்வளோ சேர்க்குறேன் பாருங்கள். இந்த ஆழாக்கில் தானே நான் அரிசி அளந்தேன் ஃபுல்லாக. அதாவது தலை வெட்டி 4 அளந்தேன். இப்போ 1/2 ஆழாக்கு தான், இதில் 1/2 ஆழாக்கு தான் நான் உளுந்து சேர்க்குறேன். அதாவது 8:1 அந்த ரேஷியோவில் தான் நான் இப்போது அரிசியும் உளுந்தும் நான் சேர்க்குறேன். இப்போ வந்து சோயா பீன்ஸு இந்த டேபிள் ஸ்பூன் இதில் 2 டேபிள் ஸ்பூன் வந்து சோயா பீன்ஸை நான் இதில் சேர்க்குறேன். சேர்த்துட்டு நம்ம வந்து ரேஷன் அரிசியை எப்படி வாஷ் பண்ணணும் அப்படிங்கிறதுனா இப்போ வாஷ் பண்ணி நான் உங்களுக்கு காட்டுறேனே, அது எப்படி நான் வாஷ் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். நீங்கள் இட்லி அரிசிலாம் நீங்கள் சேர்க்க வேண்டியதே கிடையாது. இதிலே சூப்பராக இட்லி செம்மையாக வரும். அது பாருங்கள் எப்படி எவ்வளோ கிளியராக இருக்குது பார்த்தீங்களா தண்ணி. இந்த அளவுக்கு தான் வாஷ் பண்ணணும். ஒரு 5 தடவைக்கு நல்லா உரசிட்டு நல்லா கழுவுங்க. இது எல்லாமே 6 ஹவர்ஸ் 6 மணி நேரம் ஊற விடணும். எல்லாத்தையும் 6 மணி நேரம் ஊற விட்டுட்டு இது எப்படி அரைக்கிறேன், அதுவும் ஜஸ்ட்டு நான் வந்து 20 மினிட்ஸில் எல்லாமே அரைச்சி எடுத்துட்டேன். அது எப்படின்னு காட்டுறேன். இதை பாருங்கள், 6 ஹவர் அதாவது 6 ஹவர்ஸ் ஆகிடுது. இப்போ உளுந்து, இந்த சோயா, அப்புறமா இந்த வெந்தயத்தை எப்படி அரைக்க போகிறேன்னா, நான் மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டேன். இதில் வந்து இது 3த்தையும் சேர்த்துடுறேன். இல்லை எனக்கு இதெல்லாம் போட்டால் அந்த மிக்ஸி ஜார் பத்தாதுன்னா 2 தடவை கூட போட்டுக்கோங்க. முதல்ல அந்த சோயாவை போட்டுட்டேன். வெந்தயம் ஆட் பண்ணிவிட்டு, அதாவது உளுந்து இதையும் சேர்க்குறேன். இந்த 3த்தையும் ஒன்றா சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டேன். போய் அரைச்சி எடுத்துகிட்டு வர போகிறேன். அரைக்கிறதுனா நல்லா மழைலாம் அரைக்க தேவையில்லை. சும்மா அதாவது ஒரு கால்வாசி அரைஞ்சாலுமே போதும். இந்த மாதிரி அரைச்சி நீங்கள் பண்ணுங்களேன். நீங்கள் வந்து ஒரு சிலர் வந்து அரைக்கிறதுக்கு அரைப்பாங்க, அந்த கிரைண்டர் பக்கத்துலேயே இருப்பாங்க. அது ரொம்ப நேரம் ஆகும். அப்படியெல்லாம் தேவையே இல்லை. ஜஸ்ட்டு 20 நிமிஷத்துலேயே மொத்தத்தையும் நான் அரைச்சி எடுத்துட்டேன். கொஞ்சம் லைட்டாக தண்ணி விட்டுருக்கேன். இப்போ வந்து மிக்ஸி ஜாரில் எப்படி அரைச்சி எடுத்துகிட்டு வரேன்னு பாருங்கள். பாருங்க, ஒரு 1/4 பதம் அரைஞ்சிடுது. இப்போ இதை கிரைண்டரில் சேர்க்குறேன். இப்போ கிரைண்டரில் சேர்த்துருங்களேன், 10 நிமிஷத்தில் சீக்கிரம் இந்த உளுந்து அரைச்சிடலாம். இந்த உளுந்து அரைக்கிற பதமும் நான் உங்களுக்கு காட்டுறேன். அப்போ தான் வந்து இட்லி வந்து இந்த ஹார்டாலாம் வராது. அப்படி எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உளுந்து சும்மா வெண்ணெய் மாதிரி இருக்கணும். அந்த உளுந்து மாவே அப்படியே பளபளன்னு இருக்கணும், நல்லா அரைப்படணும். எல்லாத்தையும் சேர்த்துட்டேன். இப்போ எடுத்து காட்டுறேன் பாருங்கள். நல்லா அரைச்ச உடனே காட்டுறேன். இப்போ கொஞ்சம் அரைப்படட்டும். பாருங்கள், அரைச்சிட்டேன். இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா. இந்த பாருங்கள், அப்படி வெண்ணெய் மாதிரி இருக்குது பாருங்கள். இப்போது இந்த தண்ணியில் போடுறேன். எப்படி மிதக்குதா, அது எப்படி வெண்ணெய் மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த பதத்தில் உளுந்து அரைக்கணும். இப்போது இந்த உளுந்தை எடுத்துடுறேன். இப்போ
அரிசியை சேர்க்கணும். அரிசியை நான் வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வரேன். சும்மா ஒரு கோர்ஸாக அரைச்சா போதும், ரொம்ப மையாக அரைக்கணும் அப்படிலாம் கிடையாது. கொஞ்சம் அது பாருங்கள், இந்த அளவுக்கு அரைப்பட்டால் போதும். இப்போ இதையும் அந்த உளுந்துலாம் வாரிட்டேன், எடுத்துட்டேன். இப்போ அதுலேயே நான் இந்த அரிசியை போடுறேன். இதுவும் நல்லா அரைப்படட்டும். இந்த மாதிரி நீங்கள் சேர்த்திங்கன்னா ஈஸியாக நீங்கள் வந்து அரைச்சி எடுத்துடலாம். கிரைண்டரில் மாவு அரைச்சி கடகடன்னு எடுத்துடலாம். லேட்லாம் ஆகாது உங்களுக்கு. இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். 20 மினிட்ஸ்லேயே நீங்கள் எல்லாம் அரைச்சி எடுத்துருவீங்க பாருங்கள். இப்போ பாருங்கள், அரிசியும் இந்த அளவுக்கு நல்லா மைய கிடையாது, அதாவது கொஞ்சம் அந்த இதுவாக அரைக்கணும். கொஞ்சம் ரொம்ப மையெல்லாம் அப்படி அரைக்க வேண்டாம். இதை வந்து ஒரு 6 hours, அதாவது 8 hours, ஒரு நைட் ஃபுல்லாக அதெல்லாம் கரைச்சி வச்சுட்டேன். கரைச்சி ஒரு நைட் ஃபுல்லாக எடுத்துகிட்டு இது மறாவது நாள் காலையில் எடுத்து நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள் எப்படி நல்லா பொங்கி வந்திருக்கு. இப்போது இட்லி தட்டில் எண்ணெய் விட்டுக்கிறேன். நீங்கள் எண்ணெய் விட்டால் விடுங்க, இல்லை நான் துணி போட்டு அவிக்க போகிறேன் அப்படின்னாலும் அது உங்கள் இஷ்டம்தான். இப்போ இதை வேக வைக்கணும். அதுக்கும் ஒரு இது சொல்கிறேன் பாருங்கள். அந்த தண்ணி கொதிக்கணும், சூடாக இருக்கணும். சும்மா இட்லி பானை அப்படியே முதல்ல எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சு அப்படியே அடுப்பில் தூக்கி வைக்கக்கூடாது. அது உள்ள தண்ணி கொஞ்சம் சூடாகணும். அதுக்கப்புறம் தான் இந்த இட்லி கொத்த வைக்கணும். பாருங்கள் இட்லி எப்படி வந்திருக்கு பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. இட்லி ஏதாவது கலராக இருக்கா? நல்ல வெள்ளையாக இருக்குது பாருங்கள். சூப்பரான இட்லி ரெடி ஆகிடுது. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.